நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டா புரியும். ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே இந்த வீடியோவை ரெகுலரா பார்த்து வர்றவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். வாங்க நாம நாளைக்கான பிடிசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நிஃப்டி 1 ஹவர் சார்ட். நம்ம எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு, நாளைக்கு என்ன பண்ண போலாம்? என்ன லெவல்ஸ்ல இப்ப இருக்கு, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்க ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். நம்ம எஸ்டர்டே வீடியோல சொன்னது, மேக்ஸிமம் இந்த லெவல பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. அப்படி ஓப்பன் ஆயி ட்ரேட் ஆச்சு, சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, 21,800 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படின்னு நான் தெளிவாவே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க இந்த வீடியோவ முறை பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட எஸ்டர்டே வீடியோ, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் டீட்டெயில்டா பாருங்க. பார்த்துட்டு தான் இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொல்றது நடக்குதா, நடக்கலையா அப்படிங்கிறது. ஓகே. டெக்னிக்கலா சார்ட் வந்து என்ன இண்டிகேஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன். 21,800 எபோவ்க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனா மட்டும் தான் ட்ரெண்ட் வந்து பைங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நமக்கு குடுக்குது. ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் ரெடியா இருக்கு. பட் இன்னும் ரீடெஸ்ட் பண்ணல. இந்த ஏரியாவ வந்து ரீடெஸ்ட் பண்ணல. ஸோ இன்னும் நமக்கு வந்து ஸ்டில் நவ் நிஃப்டி ஃபியூச்சர் செல்லிங்ல தான் இருக்கு. அதாவது டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற வேவ் ஸ்ட்ரக்சர்ல தான் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கால் ஆப்ஷன்ல ஒரு வேலை தெரியாம ஹோல்டு பண்ணியிருக்கீங்க, ஒரு வேலை வச்சிருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையா அமையலாம். வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஏன் அப்படின்னா, எங்க செல்லிங் ஆச்சோ, அங்க தான் அகைன் போய் ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டிங் பண்றீக்கவங்கலாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஸோ பயந்துக்க தேவையில்ல. நான் இதுக்கு மேல சொல்றேன் இன்ட்ராடே ட்ரேடிங் செட்டப். எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆனா கால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஏற்கனவே ஹோல்டிங் பண்ணியிருக்கீங்க. கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத, நான் இதுக்கு மேல சொல்ற விஷயத்த நோட் பண்ணுங்க. அந்த மாதிரி செட்டப் விழுந்தால் மட்டும் கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதர்வைஸ் கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கிறது நல்லது. ஓகே. சரி. இப்போ 21,800க்கு எபோவ்க்கு மேல பிரைஸ் ஆக்ஷன் இன்னும் நடக்கல. நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? நாளைக்கு என்ன நடக்கலாம்ங்கிறத கிளியரா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ட்ரெண்ட். ட்ரெண்ட் வந்து இல்லன்னா டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல தான் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 21,800க்கு மேல பிரைஸ் நடந்து பிரேக் பண்ணா மட்டும் தான் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. ஸோ அது மட்டும் இல்ல, நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். 30 மினிட்ஸ பொறுத்தவரைக்கும் வேவ் ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. நோட் பண்ணுங்க கிளியரா. டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தெளிவாவே. ஸோ என்ன எதுக்காக இந்த டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, சைட்வேஸ்னா என்ன நடக்கும்? எந்த ஒரு பீக்க பிரேக் பண்ணாலும் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகாது. ஓகே. அதாவது சைட்வேஸ்னா எந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் பண்ணாலும் சரி, சப்போர்ட்ட பிரேக் பண்ணா ஃபெயில்ட் ஆயிட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும். ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணா ஃபெயில்ட் ஆயிட்டு சப்போர்ட்க்கு போகும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சைட்வே. சைட்வே இப்படிதான். ஸோ இந்த சைட்வேஸ் செட்டப்ல தான் இன்னமும் இருக்கு. டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் வெளியில வரணும் அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் இந்த வேவ் ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணும்போது தான் வெளிய வரும். நாம எஸ்டர்டே வீடியோல தெளிவா சொல்லியிருந்தோம். ஒருவேளை இந்த டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டா கிரியேட் ஆகணும் அப்படின்னா, பிரைஸ் ஆக்ஷன்
நடந்து ஹையை பிரேக் பண்ணா டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுதா, டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுதான்றத நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதனால தான் சொன்னேன், கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த அப் மூமெண்ட் சைட்வே மூமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பையிங் ஸ்ட்ரென்த் கிடையாதுங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பை ஆகலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆனால் பை ஆகலாம். கண்டிப்பாக ஆகவே ஆகாதுன்றத நான் மட்டும் இல்லை, யாராலையும் சொல்ல முடியாது. நடக்கக்கூடிய கேண்டில்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த லெவலுக்கு மேலே இந்த செட்டப் நடந்தால் மட்டும் டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நாளைக்கு நாம என்ன பண்ணலாம்? டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ ஆகுமா, அல்லது டவுன் ட்ரெண்ட் சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுமா? ஓகே, இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த செல்லிங் ஸ்டார்ட் ஆன ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ரீசன் இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு இந்த ஹரிசாண்டல் லைனை தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் லைனும் கிடச்சிருக்கு. ஏற்கனவே இருந்தது தான், பட் இந்த ஏரியாவில் நடந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் எஸ்டே சொல்லலை. பட் இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆனது நல்லா ஸ்ட்ராங்காக ஆகலை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, நாளைக்கு முக்கியமான லெவல் 21,800. ஓகே, 21,800 சப்போர்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 21,250, ரெண்டாவது சப்போர்ட் 21,160. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 21,800, அடுத்தது 21,250, அடுத்தது 21,160. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் மார்க்கெட் வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ட்ரெண்ட் லைனில் ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகே, இந்த பிரேக் ஆனது ஸ்ட்ராங்கஸ்டாக இல்லை. ஸோ இருந்தாலும் நாம் ரெண்டு சைடாகவும் பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல, பட் இருந்ததுன்னா நாளைக்கு மேபி டுடே ஹைக்கு மேலே ஃபர்ஸ்ட் கிராண்டில் கிரீன் கேண்டில் பிரேக் ஆகி க்ளோஸ் வச்சுச்சு, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டைமில் பை ட்ரெண்ட், அதாவது கால் ஆப்ஷன் சைடில் உள்ளவங்க தைரியமாக இருக்கலாம். இந்த மாதிரி செட்டப் நடந்துருச்சுன்னா தைரியமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்படி நடந்தது அப்படின்னா போக வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் தான், 21,140. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாரி, 22,140 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் டுடே ஹைக்கு மேலே பிரேக் ஆகி கிரீன் கேண்டிலாக க்ளோஸ் வச்சு சஸ்டன் ஆகிடுச்சு, ஃபெயில்ட் ஆகலை அப்படின்னா 22,140 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த செட்டப் நடந்தால் மட்டும் கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், புட் ஆப்ஷனில் இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான வியூ இருக்கலாம்? என்னோட சைடில் உள்ள ஒரே ஒரு வியூ, நாளைக்கு 21,800 பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் ரெட் பாராக க்ளோஸ் வைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதாவது இங்கேருந்து போன ப்ரைஸ் ஆக்ஷன் லோ 21,800 பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்கஸ்டாக இல்லை, பிரேக் பண்ணு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படிங்கிறதுனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கேண்டில் 21,800 பிரேக் பண்ணி ரெட் பாரா க்ளோஸ் வைக்கிறதுக்கு, அதாவது கேப் டவுன் ஆகி ரெட் பாரா க்ளோஸ் வைக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா
ட்ரெண்ட் வந்து செல்ல இருக்கு அப்படிங்கிறதுனால தான். ஓகே. வேற எதுவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கேண்டில் ஒரு வேளை நாளைக்கு இந்த லெவல் 21,800 பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, ரசன் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் கால் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இந்த செட்டப் ஒரு பிக் ஃபால்க்கு ரெடியாக இருக்குன்றது அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செட்டப் மட்டும் நடந்துருச்சுன்னா, ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் சான்சஸ் இருக்கு டவுன் மூவ்மெண்ட் சைடுல. ஓகே. ஸோ அதான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21,250. செகண்ட் சப்போர்ட் 21,160. இது வரைக்கும் நம்ம புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு இந்த செட்டப் வரதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்குங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் நடக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் நடந்தால் சந்தோஷம். நடக்கலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான மூவ்மெண்ட் சைடில் நம்ம போக போகிறோம். ஓகே. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி. வேற என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கலாம்? இந்த 2 செட்டப் தான் இருக்கா? இல்லை. இன்னொன்று இருக்கு. வேற என்ன நினைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி டே ஹை நாளைக்கு கேப் அப் ஆகி ரெட் பாரா க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா, கஸ்டன் ஆயிடுச்சு, ஃபெயில்ட் ஆகலை அப்படின்னா, டவுன் அகைன் அப் டு டே லோ. இந்த லோ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்டர்டே ஹை, அதாவது டுடே ஹை வந்து பிரேக் ஆகி கேப் அப் ஆகி ரெட் பாரா க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, ரைட் செஷன் நடந்து பிரேக் ஆகிறப்போ நல்ல ஒரு பிக் ஃபால், ஒரு 400 பாயிண்ட்ஸ், இன்னைக்கு 450 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு, சாரி அப் ஆச்சு. அதே போல் ஒரு 400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிறதுக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்கு இந்த செட்டப் நடந்தால். ஓகே. ஸோ இதுதான் நாளைக்கான வியூ. பார்ப்போம் நாளைக்கு நான் எதிர்பார்த்த மாதிரியான செட்டப் விழுந்திருக்கா, விழுக போகுதா அப்படிங்கிறத. 21,800க்கு பிலோவில் நாளைக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆகி க்ளோஸ் வைக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. நடந்தால் சந்தோஷம். நல்ல ஒரு பிக் ஃபால், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான டேவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.